வணக்கம். நாம் இன்று திருக்குறளில் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை, அதில் இருமை வகை தெரிந்து என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம். முதல் சொல் எடுத்துக்கலாம். இருமை என்றால் தன்னலம் பொதுநலம் ஆகிய இரு நிலைகள். வகை தெரிந்து என்றால் இந்த இருவேறு நிலைகளை ஆராய்ந்து தெரிந்து. ஈண்டு என்றால் பின் விரும்பி இங்கு. அறம் என்றால் தன்னலம் நீத்து பொதுநலத் தொண்டு என்ற அறம். பூண்டார் என்றால் மேற்கொண்டவர். பெருமை என்றால் பெருமையானது. பிறங்கிற்று உலகு என்றால் ஒளி பரவிய உலகம் போன்றது. பிறங்கிற்று என்றால் ஒளி பரவிய என பொருள். மக்கள் தொண்டு ஆற்ற விரும்புபவர்கள் முதலில் தன்னலம் மற்றும் பொதுநலம் ஆகிய இருவேறு கூறுகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் உள்ள கடும் உழைப்பு, தியாகம், துன்பங்கள், பொறுமை மற்றும் எதிர்ப்புகள் ஆகியவற்றை அறிய வேண்டும். தன்னலம் கருதிய வாழ்வில் உள்ள எளிமை, இன்பம் ஆகியவற்றை அறிய வேண்டும். அதன் பின்பு மக்கள் தொண்டு என்னும் அறத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களின் பெருமையானது ஒளி பரவிய உலகம் போன்றதாகும். ஏன் இருவேறு கூறுகளை ஆராய வேண்டும்? இவ்வாறு செய்தால் மட்டுமே பொதுநல அறத்தை திறம்பட ஆற்ற முடியும். இல்லையேல் பாதியில் பின்வாங்கும் நிலை ஏற்படலாம். விளக்கம் இப்போது பார்க்கலாம். இருவேறு நிலைகளை ஆராய்ந்து பின் அறத்தை கடமையாக ஏற்றுக்கொண்டவர்களின் பெருமையானது ஒளி பரவிய உலகம் போன்றதாகும். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு.